ஹலோ கைஸ், நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ் சிஏ இன் ஷார்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டி யார் அப்படின்னா எக்ஸ் ஆர்பிஐ கவர்னர், அதாவது ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் சக்திகாந்தா தாஸ். ஸோ அவருக்கும் நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் வந்து என்ன லிங்க், அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி அதுக்கும் ஸோ மிஸ்டர் சக்திகாந்தா தாஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன லிங்க் இருக்குன்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் மிஸ்டர் சக்திகாந்தா தாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆளுநரா இருந்தாரு. ஸோ தற்போதைக்கு இவர் ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அப்பியர் ஆகுறாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி டூவா வந்து இவர் என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிரின்சிபல் செக்ரட்டரி டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்ப பிரின்சிபல் செக்ரட்டரி ஒன் இருக்காங்கன்றது அர்த்தம். பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி ஒன் இருக்காங்க. ஒருவேளை அந்த பிரின்சிபல் செக்ரட்டரி ஒன் யாருன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட இன்புட்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி டூ வந்து ஏற்கனவே பிரின்சிபல் செக்ரட்டரி ஒன் இருக்கிறப்போ ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் செக்ரட்டரி டூவை வந்து நியமனம் செய்வது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறை. அப்போ மிஸ்டர் சக்திகாந்த் தாஸை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூரோக்ராட், அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு எக்கானமிஸ்ட், அதாவது வந்து என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொருளாதார நிபுணரும் கூட. ஸோ இவர் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் வந்து 1980 பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாரு. ஸோ இவர் எந்த கேடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு கேடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. அதாவது பிஸ்கல் பாலிசிலையும் சரி, மானிட்டரி பாலிசிலையும் சரி, அதாவது நிதி கொள்கையிலும் சரி, பணவியல் கொள்கையிலும் சரி இவருடைய ரோல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல பிஸ்கல் பாலிசின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2014ல ஃபர்டிலைசர் செக்ரட்டரியா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு. 2014ல இருந்து 15 ரெவன்யூ செக்ரட்டரியா இருந்திருக்காரு. 2015ல இருந்து 2017ல நிதி அமைச்சகத்துடைய எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 8 யூனியன் பட்ஜெட்டை வந்து டிராஃப்ட் பண்றதுல இவருடைய பங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம முக்கியமான பாலிசியா இருக்கக்கூடிய டிமானிட்டைசேஷன், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் வாசல்ல வந்து நிக்க வச்ச அந்த டிமானிட்டைசேஷன் சொல்லக்கூடிய அந்த 2016 இது இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் செயல்படுத்தப்பட்டது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான டாக்ஸ் ரிஃபார்ம்ல ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 2017ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஜிஎஸ்டியும் வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. அப்படி இருக்கிறப்போ இவரு 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய மெம்பராகவும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய G20 உடைய ஷெர்பாவாவும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. இட்ஸ் அ ரோல். ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்லாம மானிட்டரி பாலிசி ரோல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னரா 2018ல இருந்து 2024ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து ஜிஎஸ்டி சொன்னீங்க சார், டிமானிட்டைசேஷன் சொன்னீங்க அப்படின்னா இவருடைய ரோல் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்ததுன்னு சொன்னேனே தவிர ஆர்பிஐ உடைய கவர்னரா வந்து அவர் அப்ப இருந்தாருன்றது நான் சொல்லல. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. டிமானிட்டைசேஷனும் சரி, ஜிஎஸ்டியும் சரி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல இவருடைய ரோல் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரோலா இருந்ததுன்றதான் நான் இங்க சொல்ல வரேன். ஸோ இவர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னரா இருந்தது 2018ல இருந்து 2024 வரைக்கும் தான் இவர் இருந்தார். அது மட்டும் இல்லாம மானிட்டரி பாலிசி ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தான் ரஷ்யா உக்ரைனுக்கான போர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோவிட் பேண்டமிக், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இவர் ஆர்பிஐ உடைய கவர்னரா வந்து செயல்பட்டுட்டு இருந்தாரு. ஸோ இப்போ இவருக்கான போஸ்டிங் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈவன் தோ இவருடைய டென்யூர் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து லாஸ்ட் இயரோட முடிஞ்சிட்டா கூட இவரை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி டூவா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் முதல் முறை. வந்து ஏற்கனவே பிரின்சிபல் செக்ரட்டரி ஒன்ன்ற போஸ்டிங் இருக்கு, அது கூட வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி டூ அப்படின்ற போஸ்டிங் வந்து இதை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கிரியேட் பண்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பிரின்சிபல் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய முதன்மை செயலருடைய பங்கு என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரதமர் அலுவலகத்துடைய நிர்வாக தலைவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டா யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் செக்ரட்டரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. நமக்கு வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி ஒன், பிரின்சிபல் செக்ரட்டரி டூ இருக்காங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ பிரைம் மினிஸ்டர் உடைய முதன்மை ஆலோசகர் அல்லது தலைமை ஆலோசகரா வந்து பாத்தீங்கன்னா இவர் இருப்பார். சீஃப் அட்வைசரா வந்து இவர் இருப்பாரு.
ஸோ அப்படி இருக்கிறப்போ இவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஸ் அ பிரின்சிபல் செக்ரட்டரி டு த பிரைம் மினிஸ்டரா இவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற அமைச்சர்கள் அதே மாதிரி மற்ற துறைகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரதமருடைய விஷன்ஸ் அவருடைய அந்த இலக்குகள்னா இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் ஒன்னா ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இவருடைய பொறுப்பா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிதியியல் ரீதியா பணவியல் ரீதியா வந்து ஆலோசனை வழங்குவதற்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அதிகாரம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபாரின் லீடர்ஸ் அயல் நாட்டு தலைவர்களை வந்து பிரதமர் வந்து சந்திக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் நோட்ஸ் தயார் பண்ணி கொடுக்க வேண்டியது இவருடைய ரோலா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கண்ட்ரியோடைய டொமஸ்டிக் உள்நாட்டுல ஏற்படக்கூடிய சவால்கள் அதே மாதிரி வந்து சர்வதேச அளவுல ஏற்படக்கூடிய சவால்கள் சச்சஸ் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வணிக போர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் வார்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிதி அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிதித்துறையில ஏற்படுத்தக்கூடிய சீரமைப்புகள் அதாவது பினான்சியல் செக்டார் ரிஃபார்ம்ஸ் இது தொடர்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இவர் அட்வைஸ் பண்ணுவாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல்ல தான் மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரின்சிபல் செக்ரட்டரி ஒன்ன்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இதுதான் முதல் முறை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி ஒன் இருந்தா கூட அவர் கூட சேர்ந்து பணியாற்றுவதற்கு பிரின்சிபல் செக்ரட்டரி டூவை நியமனம் செய்வது இதுவே முதல் முறை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து கேள்விகள் கேட்கலாம். இதுல நான் கொடுத்துருக்க கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எப்படி வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி ஒன்னை பத்தி நேம் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இன்புட் பண்ணுங்க. ஸோ மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் கிளாஸஸ் ஏதாவது நான் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். ஸோ இந்தியன் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சோஷியல் இஷ்யூஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே கிளாஸஸ் வந்து செப்பரேட் மாடியூலா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கீ ரோல் பிளே பண்ணக்கூடிய இந்தியன் பாலிட்டின்றது வந்து கம்ப்ளீட்டாவே வந்து கான்செப்ஷுவல் இங்க வந்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்னா இல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபெமிலியரான ஆர்டிகல்ஸை மட்டுமே வச்சு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க போறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டி இருக்கு அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதிய நடைமுறை மூலமா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த புதிய நடைமுறை வந்து பாத்தீங்கன்னா உருவாவதற்கு என்ன காரணம் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வழக்கு காரணமா இருந்தது உச்ச நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அதுக்கு நாடாளுமன்றம் வந்து என்ன ரியாக்ட் பண்ணாங்க இதுக்கான லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் என்ன இந்த மாதிரி கான்செப்டுவலா தான் கிளாஸ் இருக்குமே தவிர எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா சும்மா எலெக்ஷன் கமிஷன்னா இந்த ஆர்டிகல் அப்படின்னு இருக்காது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஸோ சும்மா இன்ஃபிளேஷன்னா என்ன பிளானிங் கமிஷனுக்கு ஒரு ஷார்ட் கட்டு அதே மாதிரி இதுக்கு ஒரு ஷார்ட் கட்டு இந்த மாதிரினா இருக்காது இந்த இடத்துல. இப்போ நீட் ஆஃப் த ஹார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்ஃபிளேஷன் டிஃபிளேஷனையும் தாண்டி ஸ்டாக்ஃபிளேஷன் ஏற்கனவே சிலபஸ்ல நமக்கு இருக்கு. ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்கும் எக்கனாமிக்ஸ் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் எல்லாமே அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த எக்கனாமிக் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வாட் இஸ் வாட்ன்னு இருக்க போறது இல்ல. இது ரெண்டு செஷனா போகும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் அனாலிசிஸ் செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஷனாவும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஷனாவும் போகும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே வந்து நியூஸ் பேப்பர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேகசின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திட்டம் யோஜனா அதே மாதிரி குருக்ஷேத்ரா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழரசு மேகசின் இது எல்லாமே கவர் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாம அன்னைக்கு ரைட்டிங் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் வந்து ஜிஎஸ் ஓரியன்டா ரைட்டிங் பிராக்டிஸ் இருக்கும். பிளஸ் 5 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீம் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது இல்லாம ஜியாகிரபிக்கான கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் ஜியாகிரபி கிளாஸா இருக்க போது எங்கேயுமே சும்மா இதுதான் அப்படின்னு மனப்பாடம் பண்ண போறது இல்லை. சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ்னா சீ பிரீஸ்னா என்ன லேண்ட் பிரீஸ்னா என்ன இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெதரையும் கிளைமேட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது இந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கலா தான் கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ உங்களுக்கு வந்து கோர்
அதாவது வந்து குரூப் ஒன்னா இருக்கட்டும், குரூப் டூவா இருக்கட்டும், ப்ரிலிம்ஸோடைய மார்க்கை தீர்மானிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதுல முக்கியமா வந்து அதிகமான வெயிட்டேஜ்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி. ஒரு பக்கம் ஹிஸ்டரி இருந்தாலுமே, என்னவே நம்ம ஹிஸ்டரி படிச்சாலும் அந்த ஒரு கேள்வி 2 கேள்வி எங்க இருந்து தான் வருதுன்ற அளவுக்கு தான் நம்ம வந்து ஜல்லடை போட்டு தேட வேண்டியதா இருக்கும். ஆனா பாலிட்டி எக்கானமினா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அடிக்கலாம். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹை எண்டா தான் இருக்க போகுது, எக்கானமியை பொறுத்த வரைக்கும் ஹை எண்டா தான் இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம என்னன்னா கான்செப்ஷுவல் ஓரியன்டா தான் கிளாஸஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு இது லைவ் கிளாஸஸும் இருக்கு, ரெக்கார்டர் கிளாஸஸும் இருக்கு. அதே மாதிரி வந்து கிளாஸஸ் எல்லாமே வந்து சிஏ இன்டகிரேட்டட் கிளாஸாக தான் இருக்கும். சும்மா வந்து ஸ்டாட்டிக்கா ஏற்கனவே உள்ள சிலபஸை மட்டுமே வச்சு கிளாஸஸ் போகாது. இது போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம்ல கிளாஸ் இருக்கும். கிளாஸ் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா டவுட் இருக்கு, இல்ல டெமோ கிளாஸோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்கொயரி பண்ணணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இணைஞ்சிருக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.